இந்த இடத்துல சொல்றேன், அப்படி ஒரு ஜாதி ஒருத்தங்களை இழிவுபடுத்தி ஒருத்தங்களை கீழே தள்ளி மிதிச்சு எனக்கு வேணும்னா அது எனக்கு தேவையில்லை. இவர் சொன்னாலே என் பரம்பரை, அந்த பரம்பரை குப்பை எனக்கு தேவையில்லை. அந்த குப்பையால நான் படிக்கல, அந்த குப்பையால நான் இந்த ஸ்டேஜ் நிக்கல. சொசைட்டில பூஜா ஸ்ரீ தான் தெரியுமே தவிர இந்த ஜாதின்னு யாருக்கும் தெரியாது. எருமை மாடு கூட சேருதுல, மனுஷன் கூட தான் சேர்றான். இங்க பாரு, எருமை மாடு தான் சொல்றோம், பசு மாடு தான் சொல்றோம். மனுஷன் மட்டும் ஏன் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணி ஏன் ஆசைப்படுற? நீ மனுஷன் தானையா? உன் ஜாதியில பொண்ணு இல்லையா? ஏன் பதட்டப்படுறீங்க, பயப்படுறீங்க? பொறுமையா பேசுங்க. இங்க யாராவது கத்தணுமா? இங்க யாராச்சும் பதட்டப்படாம பேசுங்க. இங்க பெரும்பாலான ஆணவ கொலை எப்படி நடக்கு? பெண் வந்து இடைநிலை ஜாதியா இருப்பாங்க, ஆண் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியா இருப்பான். அப்போ இங்க ஆணவ கொலை வந்து நடக்கு. அந்த பிள்ளைகளை படிக்க கூட விட மாட்டாங்க. அது விட்டா அதுவேளை வளரும். எங்களுக்கு சுயமாவும் முடிவெடுக்க தெரியும். அந்த திறனை வந்து கட்டுப்படுத்தி வைக்கிறது இவங்க தான். என்னமோ இவங்க தான் இந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி. ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியதானே? இன்றைய இளைஞர்கள் வந்து ஏன் எங்களுக்கு வந்து சாதி வேண்டாம் திருமணத்தில் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஏன் உங்களுக்கு சாதி வேணும்னு நினைக்கிறீங்க? நாங்க பரம்பரையா எங்க தாத்தங்காலத்துல பாட்டங்காலத்துல இருந்து ஜாதி உணர்வோட ஜாதியோட தான் இருந்து வாழ்ந்துருக்கோம் இது வரைக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த பிள்ளை சொல்லிச்சு பார்த்தீங்களா, இதுக்கு தான் ஜாதி பார்த்து அவன் ஜாதியில் அவன் திருமணம் பண்ணணும். இப்போ வேற ஒரு ஜாதியில் ஒரு பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணுச்சுன்னு சொன்னால் அதோட வாழ்க்கை இதே மாதிரி தான். இதோட போகாது, இது பெற்ற குழந்தைக்கும் இது பாதிக்கும். இன்னார் விட்டு பிள்ளை இவ ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு இந்த பட்டத்தை சாகத்துட்டையும் தூண்டிக்கிட்டே இருப்பான். இந்த இடத்துல சொல்றேன், அப்படி ஒரு ஜாதி ஒருத்தங்களை இழிவுபடுத்தி ஒருத்தங்களை கீழே தள்ளி மிதிச்சு எனக்கு வேணும்னா அது எனக்கு தேவையில்லை. இவர் சொன்னாலே என் பரம்பரை, அந்த பரம்பரை குப்பை எனக்கு தேவையில்லை. அந்த குப்பையால நான் படிக்கல, அந்த குப்பையால நான் இந்த ஸ்டேஜ்ல நிக்கல. சொசைட்டில பூஜா ஸ்ரீ தான் தெரியுமே தவிர இந்த ஜாதின்னு யாருக்கும் தெரியாது. நீங்க வார சலுகையை பூரா நீங்க ஏத்துக்கிறவங்க, ஆனா ஜாதி மட்டும் தேவையில்லை. என்ன தெளிவா நீ சொல்ற? அதை வச்சுதான் இப்ப படிச்சோம்ன்றீங்க. எல்லாருமே ஒரு கணக்கு பண்ணி தான் எல்லாமே செய்யறீங்க. இன்னைக்கு காதல் பண்றவனும் அதை வச்சுதான் பண்ற. அந்த பையன் சொன்னாப்புல, எனக்கு வந்து நல்லா படிச்ச பொண்ணை பார்த்து அதுல வருமானம் வர பொண்ணை பார்த்து கட்டினேன்ட்டு. நாங்க என்ன சொல்றோம்? எங்க ஜாதி பெருமையை நாங்க சொல்றோம். நாங்க சாகு வரைக்கும் சொல்லுவோம். நீ என விட்டு என ஏன் போறேன்னு தான் சொல்றேன். மாடு கூட அது இனத்துல தான் போகுது. நீ மட்டும் ஏன்டா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு அலைகிற? நாங்கள் கஷ்டப்பட்டு பிள்ளை பெற்று வளர்த்து ஆளாக்கி அதை படிக்க வச்சு காலேஜ் வரைக்கும் கொண்டு போய் இந்த பொண்ணு இப்படித்தான் நம்ம வளர்க்கணும், இப்படித்தான் கலெக்டர் ஆகணும், இப்படி தான் இன்ஜினியர் ஆகணும் எல்லாம் நாங்கள் ஆசை மனசுக்குள்ளே பூட்டி வச்சுருப்போம். இவன் நேற்று வந்தவன் ஈஸியாக அப்படியே தட்டிட்டு போயிடுவான். இதெல்லாம் ஆகக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். எருமை மாடு கூட சேருதுல, மனுஷன் கூட தான் சேர்றான். இங்கே பாரு, எருமை மாடு தான் சொல்கிறோம், பசு மாடு தான் சொல்கிறோம். மனுஷன் மட்டும் ஏன் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணி ஏன் ஆசைப்படுற? நீ மனுஷன் தானையா? உன் ஜாதியில பொண்ணு இல்லையா? ஏன் பதட்டப்படுறீங்க, பயப்படுறீங்க? பொறுமையா பேசுங்க. இங்க யாராவது கத்தணுமா? இங்க யாராச்சும் பதட்டப்படாம பேசுங்க. முன்ன இருக்கிற பெரியவங்க பேசுறாங்க கத்துறாங்கன்னா பின்னாடி எவ்வளோ விளைவுகள் இருக்குன்றது அவங்க ஆழமா ரத்தத்துல பதிஞ்சு அந்தது இவங்க புரிஞ்சுக்கிற ரத்த ஓட்டம் யாருக்குமே கிடையாது. இப்போ நீங்கள் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போறீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். உங்கள் பக்கம் உறவெல்லாம் போயிடும், அந்த பக்கம் உறவெல்லாம் போயிடும். அந்த மாதிரி பெரியவர் வந்து ஒருத்தர் சொல்லுவார், ரே 1008 இருக்கட்டும்டா, நம்ம கிளையில பிறந்த பொள்ளடா, அந்த வீட்டு பொண்ணுக்கு வாழ்வு கொடுங்கடான்னு பேசுவாங்க. ரத்த ஓட்டத்தில் சம்பாதிக்கிற வயசுல இருக்கிற வேகம் வெறி கஷ்டம் வரும்போது வராது சார். அவங்க தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க. பார்க்கறதுக்கு தான் சார் பெரிய மீசை வச்சுன்னு இருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுல வர்ற வியாதியோ மன கஷ்டமோ துயரமோ எது வந்தாலும் அவர் வந்து அப்படியே குழஞ்சிருவார். அம்மா அப்பா ஜாதி கொடுத்த பாதுகாப்பின் பேர்ல நான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்களே, சத்தியமா அது கிடையாது. நானும் இங்க இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டமும் தான் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தது. எல்லா உயிரினங்களையும் மக்களையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு சட்ட வரைவுரையை ஆனால் அம்பேத்கர் நமக்கு எழுதி ஒன்று கொடுத்துருக்காரு இல்லையா? அது நம்மளை பாதுகாக்கலையா அந்த சட்டம்? அப்போ எதுக்கு இந்த நாட்டில் சட்டம், எதுக்கு இந்த நாட்டில் வரைமுறை, எதுக்கு கோர்ட்டு, எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனு? ஒரே சாதியில் பிறந்திருக்காங்க, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, சொத்து பிரச்சனையை சட்டப்படி தீர்த்துப்பீங்களா, சாதி விதியாக பேசி தீர்த்துப்பீங்களா? சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் ஆனால் பிள்ளைய அடிக்கிறான் அப்படின்னா சட்டத்தை நோக்கி தான் போகிறோம். அப்போது அன்றாட பிரச்சனை வரும்போது சட்டம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கா, அங்கே சாதி பாதுகாப்பாக இருக்கா? அதுக்கு பதில் சொல்லுங்க. எங்கள் சாதி பாதுகாப்பு இருக்கும் சார். எங்கள் ஆப்ப நாட்டுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது. என் பிள்ளைய நான் பாதுகாக்கணும். நான் 3வது தலைமுறை என் ஜாதியை கல்யாணம் பண்ணியிருக்கேன். 4வது என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து கடைசியில் இறக்கும் போதோட ஒரு சடங்கு சம்பிரதாயம் இருக்குது. வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணி போனால் நாளைக்கு பிரச்சனை வருது. நாளைக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு போயிட்டானா நடு ரோட்டில் நிற்குது. இதே நாங்கள் பெரிய மனுஷன் பார்த்து கட்டி வச்சோம்னா அது நம்ம பிள்ளைப்பா, என் ஜாதியிலே ஒரு பையனை தாலி கட்டுறான்னு கட்டுவான். அவங்க அப்பா விட்டுட்டு போனார், பல பிரச்சனை சந்திச்சுன்னு சொன்னாங்க. அந்த பாதிப்பு வரக்கூடாது, ஒரு பெண் பாதிக்கப்படக்கூடாது.
அதனால தான் எங்கள் ஆப்ப நாட்டில் எங்களுக்குன்னு ஒரு கொள்கைன்னா நாங்கள் ஜாதியை பிடிச்சிருக்கிறோம். சுயஜாதி பற்று பல ஜாதி நப்பு. அந்த தம்பி சொன்னாப்புல யாரும் சாப்பிட மாட்டுறாங்கன்னு. இன்றைக்கி அரசியல்வாதி பெரும்பாலும் போனால் மொய்க்கு அவர் கொடுத்துட்டு போகிறாங்க. நான் சாப்பிட்றேன் சார், என் நண்பர் வீட்டுக்கு போனேன், அண்ணாந்து பார்த்தா டாக்டர் அம்பேத்கர் படம் இருக்கும், நான் சாப்பிட்டு வரேன். அது மாதிரி ஒரே ஜாதியில் வெட்டுனா ஒன்றும் இல்லை, மாட்டு ஜாதிக்குன்னா ஆவண கொலைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஆணவ கொலையா? ஆணவ கொலை. இங்க பெரும்பாலான ஆணவ கொலை எப்படி நடக்கு? பெண் வந்து இடைநிலை ஜாதியா இருப்பாங்க, ஆண் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியா இருப்பான். அப்போ இங்க ஆணவ கொலை வந்து நடக்கு. அந்த பிள்ளைகளை படிக்க கூட விட மாட்டாங்க. அது விட்டா அதுவேளை வளரும். எங்களுக்கு சுயமாவும் முடிவெடுக்க தெரியும். அந்த திறனை வந்து கட்டுப்படுத்தி வைக்கிறது இவங்க தான். என்னமோ இவங்க தான் இருந்தாலும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி. ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியதானே? புருஷன் அடிச்சுலாம் விடுவான், இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படிதாம்மா இருக்கும், கல்யாணம்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க தான் வந்து பேசுவாங்க. பெண்களை முதல்ல போக பொருளாவும் சொத்தாவும் பார்க்கறத முதல்ல நிப்பாட்டுங்க, சரியா? சும்மா எனக்கு கோவமா வருது, எதை ஏசி விட்டுருவேன். நாங்கள் சொல்கிறத கேளுங்க. வாழ்ந்து அனுபவிச்சுட்டு நல்ல நிலையில் இருக்கிறவன் சொல்கிறேன், கெட்டு போனவன் சொல்லலை. என் அத்தை மகள் பாக்கியலட்சுமின்னு பேர். இது நாள் வரையில் கோவிச்சு விரல் பட்டதில்லை. நாங்கள் ஒரு முரட்டு சாதின்னு சொல்லலாம். அவங்களுக்கு 15 வயசு, எங்களுக்கு 23 வயசுல தான் கல்யாணம் முடிஞ்சுச்சு. முதல்ல காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். உங்கள் ஜென்ரேஷன் தான் சார் இந்த ஒரு வார்த்தைக்கு வித்தியாசமே தெரியல. அதனால சார் 15 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரு பெண்ணோட பருவ வயசே தெரியாமல் 15 வயசு 12 வயசுல நீங்கள் தான் சார் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. உன்னைய பெத்தது நான் தானே, உன்னைய படிக்க வச்சது நான் தானே, உனக்கு சோறு போட்டேன்ல, உனக்கு துணிமணி எடுத்து கொடுத்தேன்லப்பா, இல்லை ரோட்டில் விட்டேனா? அந்தந்த டயத்துக்கு சட்டி போடையில் சட்டி எடுத்து கொடுத்தேன், பேண்ட்டு போடையில் பேண்ட் எடுத்து கொடுத்தேன். இது வரைக்கும் நீ போட்டிருக்க, கழுத்தில் போட்டிருக்க சங்கிலி வரைக்கும் நான் தான் எடுத்து கொடுத்தேன். நீ படிச்சிருக்க பட்டம் வரைக்கும் நான் தான் வாங்கி கொடுத்தேன். பொண்ணு மட்டும் நான் பார்க்க மாட்டேனா உனக்கு? எங்க அம்மா என் ஜாதியில தான் கட்டி வச்சுச்சு. எனக்கு என் புருஷனுக்கு 1000 சண்டை வந்துச்சு. இந்த மண்டையை உடச்சு விட்டாரு, கையை உடச்சு விட்டாரு, இந்த கால் அடிபட்டுச்சு, எல்லாமே நடந்துச்சு. ஆனா என் புருஷன் என்னை விட்டு போல. இதுக்கு தான் ஜாதியில கல்யாணம் முடிக்கிறது. உனக்கு விருப்பம் இல்லாம தலையாட்டி பொம்மை மாதிரி நீ கல்யாணம் பண்ணனால தானே இவ்வளவு கஷ்டம். நீயே சொல்ற மண்டை உடைஞ்சிச்சு, கை உடைச்சாங்க, கால் உடைச்சாங்கன்னு சுயஜாதியில தானே கல்யாணம் பண்ண. அப்புறம் எதுக்கு நீ புலம்புற? விருப்பப்பட்ட வாழ்க்கையை கட்டி இருந்தேனா வயிற்ற தள்ளிக்கிட்டு கையில ஒண்ணு வயிற்றுல ஒண்ணு வந்துட்டு ரோட்ல விட்டுருப்பேன். ஏன் உங்க ஜாதியில கல்யாணம் பண்றவங்க பிரசவமே ஆறுது இல்லையா? இது வரைக்கும் என் புருஷன் கௌரவமா வண்டி 3 வண்டி வச்சு ஓட்டிட்டு இருந்தவரு இப்ப மம்படி வேலைக்கு போய் என்ன உட்கார வச்சுட்டு சோறு போடுறாரு. அதான்டா அந்த ஜாதிங்கிறேன். அப்புறம் இதுக்கு 3 தடவை டைவர்ஸ் கொடுக்கறதுக்காண்டி போலீஸ் ஸ்டேஷன் போனேன். இருந்த வண்டி வாகனம் எல்லாத்தையும் வித்து பிச்சைக்காரனோட மோசமா நின்னோம். படிக்கிறது காசு இல்லாம கடை வாங்கி நின்னோம். எங்க உன் ஜாதி ஹெல்ப் பண்ணுச்சு? எங்க உன் ஜாதி நம்மளை தூக்கி நிறுத்துச்சு? கீழே தான் தள்ளுச்சு எல்லாத்துலயும். வயசு வித்தியாசத்துல என்னால அவர் சொல்றதை ஏத்துக்க முடியல, அவர் சொல்றதை நான் ஏத்துக்க முடியல. அந்த 15 வயசுல அந்த முடிவை எடுத்தது யாரு? எங்க அப்பா அம்மா எடுத்தாங்க. அவங்க எடுத்த தவறான முடிவுல நீங்க பாதிக்கப்பட்டது யாரு? நான் தான். எப்படி இருந்தாலும் நான் அவரோட வாழ்வேங்கிற முடிவை நீங்க உறுதியா இருந்தனால தான் இத்தனை அடி வாங்கி இத்தனை மாதிரி கை காலை உடைச்சிட்டு கூட அவரோட வாழ்ந்தீங்க. இதே நிறைய பெண்கள் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழல்ல வாழ முடியுமா? அவங்க பேசுகிறாங்க, நாங்கள் வந்து ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணால் பரவாயில்ல, நாங்கள் வந்து அது ஒரு புரட்சியாக பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த சைடு இருந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து கலப்பு திருமணம் தாங்க சார். ஜாதி வேணும்னு வந்ததுக்கு ஒரு காரணம் என்னென்னா, ஒரு ஏக்கத்தில் என் தம்பி பிள்ளைங்களை என் பையனை கட்டோன்னா என் தம்பி கொடுக்க மாட்டோமா. அதே சமயம் நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சேன்னா ஏதோ ஒரு சில பேர் நம்ம புள்ள அப்படின்னு வரவங்க தான் வராங்க. முக்கியமாக இவங்களாம் வரணும்னு நினைக்கிறவங்க வர்றதில்ல. இதே என் தம்பி ஃபங்க்ஷன் வச்சானா எல்லாரும் வருவாங்க. அந்த இடத்துல எல்லாம் நம்ம ஒரு வேளை நம்ம மாமங்குட்டத்தில் யாராவது கல்யாணம் பண்ணியிருந்தா நம்ம எல்லாம் இவங்களோட இருந்திருக்கலாமோன்னு நினைக்கலாம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க, நாம் தான் நான் அடுத்த தலைமுறையை கண்டிப்பாக மாற்ற முடியும். பட் அந்த ஒரு 10 வருஷம் ஆயிரும். நீங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று புரிஞ்சு இந்த சமுதாயத்தரும் அந்த சமுதாயத்தரும் எல்லாம் ஒன்று சேர்ந்து பழையபடிக்கு மாமன் மச்சான் எங்கள் அக்கா பொண்ணுன்னு சேர்ந்து மறுபடியும் அந்த ஒரு சூழலை கொண்டு வரதுக்கு ஒரு 10 வருஷம் ஆயிரும். அந்த 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் தாக்கு பிடிப்பீங்களான்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுவோம். நான் தலைச்சம் பொண்ணு, எங்கள் அம்மா எனக்கு வளகாப்பு பண்ணணுன்னா எப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து கோயிலில் வேண்டுதலுக்கு கட்டுவாங்க இல்லைங்க சார், அந்த வளையல் எடுத்து நானே போட்டுட்டு வருவேன்.